நடிகர் சூர்யா நடிக்கும் அவருடைய 45வது மூவி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களும் இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதா ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. இப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பொங்கல் முன்னிட்டு நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வணங்கான் படத்தோட இப்போ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கோயம்புத்தூரில் நடிகர் அருண் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்துக்கு சென்சார் போர்ட் U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. படம் பொங்கல் முன்னிட்டு கம்மிங் வீக்கில் ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் ஒன்று காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் AR ரகுமானோட மியூசிக்கில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ட்ரைலர் லான்ச் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச்சில் ட்ரைலர் லான்ச் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் விஷால் சந்தானம் நடிப்பில் அடுத்த படம் மதகத ராஜா. படம் இந்த பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்கமிங் டேஸில் படக்குழுவினர் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. படக்குழுவினர்கிட்ட இருந்து புது ட்ரைலர் நம்ம எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி 31 நாட்கள் ஆகுது. படம் ஹிந்தியில் மட்டுமே 806 கோடி நெட் கலெக்ஷன் வந்திருக்கு. உலகம் முழுவதும் 1800 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. இதில் ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே 800 கோடி. பாலிவுட் ரசிகர்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அல்லு அர்ஜுனோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் இப்போ இடம் பிடிச்சிருக்கு. நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன மார்க்கோ படம் இது வரைக்கும் உலகம் முழுவதும் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் இனிஷியலாக மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த டேஸில் ஹிந்தி, தெலுங்கு, இப்போ தமிழ்லையும் படம் டப் பண்ணி தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. படம் வெளியாகி இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மலையாளம் சினிமாவில் இப்போதைக்கு 100 கோடி கிராஸ் பண்ண படங்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் 2018, கோட் லைஃப், ஆவேசம், புலிமுருகன், பிரேமலு, லூசிஃபர், ARM. இப்போ இந்த வரிசையில் மார்க்கோ படமும் இடம் பிடிச்சிருக்கு. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கேம் சேஞ்சர் படத்துக்கு சென்சார் போர்ட் U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா சென்சார் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. படம் ஜனவரி 10ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் GB பிரகாஷ் நடிக்கும் 25வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் கிங்ஸ்டன். இதை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 6:01 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹாரர் அட்வென்ச்சர் படம் இது. GB பிரகாஷ், திவ்யா பாரதி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. GB பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு ஈவினிங் 6:01 இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாகுது. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா டைட்டில் லுக் போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.